ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட வாய வச்சுட்டு சும்மா இருக்காம வழக்கம் போல ஆரம்பிக்கிறாரு. நீங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருவீங்கன்னு தெரியும். ஏன்னா நான் கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நீங்க என்னை விட்டு போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது. நான் கல்யாணமும் ஏற்றுக்கவும் இல்லைன்னு அது உங்களுக்கும் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். நீ கேட்குற கேள்வியில் அண்ணி திரும்ப வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு. நல்ல வேலை அப்படி எதுவும் பண்ணலை. அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகிறா. அதை நினச்சி நீங்களாம் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. எனக்காக இந்த வீட்டில் வருத்தப்பட ஒருத்தர் கூடவா இல்லை. நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டேய் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் உடனே நம்ம சேரன் இருந்துட்டு எங்கே போனால் என்ன, திரும்ப இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் உனக்காச்சும் என் மேலே பாசம் இருக்குன்னு நினச்சேன்னு இப்போ தானே தெரியுது உனக்கும் என் மேலே பாசம் இல்லை. நிலா மட்டும் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் போதும்ல. நான் எப்படி போனேன் என்ன, கூட போகிறதவன் எப்படி இருந்தால் உங்களுக்கெல்லாம் என்ன கவலை. உங்களுக்கு தேவை நிலா இந்த வீட்டில் இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.